மினிமம் ப்ராஃபிட் மினிமம் லாஸில் வெளியே வர்றது நல்லது. ஒரு கம்பெனி அந்த பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்போ குவார்டர்லி அனாலிசிஸ் வரப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்க்கணும் சார்? ஏர்னிங்ஸ் பர் ஷேருமே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது ஸ்டாக்கை வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? உலக அளவில் எல்லா கம்பெனிகளும் போராடி தான் இருக்காங்க. ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ ஒரு நிறுவனத்தினோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட விலை ஏறுது இறங்குது. இது எதனால் வருது? அதை நம்ம இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கணும்? ரெவென்யூவா, ப்ராஃபிட்டா, இல்லைனா இபிஎஸ், இது எதை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு காஞ்சிபுரம் தியாகராஜன் அவர்கள். அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் சார், அதாவது வந்து இப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வரப்போயே வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறுது இறங்குது. இந்த ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு ரீசன் என்னவா இருக்கு? அந்த குவார்டர்லியில் எந்த அளவில் பண்ணியிருக்காங்க, முந்தைய குவார்டர்லியில் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஆர்டர் வந்திருக்கு, எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்குன்னு வச்சுக்கலாம், இவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸு பண்ணலாம், இவ்வளோ தேவை, இவ்வளோ குவான்டிட்டி, இதுக்குள்ள என்னென்னங்கிறத பார்ப்பாங்க. அப்போது சில நேரத்தில் சில கம்பெனிகளுக்கு ரிசர்வ் அமௌண்ட் நிறைய இருக்கும். ரிசர்வ் அமௌண்ட் இருக்கும்போது டிவிடெண்ட் தருவாங்க. இன்னும் அதிகமான ரிசர்வ் அமௌண்ட் இருந்ததுன்னா போனஸ் கொடுப்பாங்க. போனஸ் இருக்கும், சில கம்பெனிகள் ஸ்பிரிட் இருக்கும், சில கம்பெனிகள் அந்த குவார்ட்டர்லி முடிஞ்ச பிறகு தான் அவங்க டிசைட் பண்ண முடியும். அவங்க ஏற்கனவே திட்டமிட்டிருப்பாங்க, இந்த குவார்ட்டர்லி போன குவார்ட்டர்லியில் நல்லா இருந்ததா, இதுக்கு ஒரு கீயாக இருக்கும், அதாவது துறவுகோல் மாதிரி இருக்கும். அப்போ தான் அடுத்த குவார்ட்டரில் இது நல்லா இருக்குங்கிறது விலை ஏற்றமாகும். ஷேருடைய விலை ஏற்றம் போது பிஇ மட்டும் கணக்கு போட முடியாது. அவங்க ஆர்டர்ஸ் இல்லைன்னா என்ன செய்வாங்க? இப்போ உதாரணமாக வண்டிகள் ஓடுது, 2 வீலர்ஸ் இவ்வளோ குவான்டிட்டி, உள்ளூருக்கு இவ்வளோ, டொமஸ்டிக் பர்பஸுக்கு இவ்வளோ, வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு இவ்வளோன்னு இருக்கும். வெளிநாட்டு ஏற்றுமதி அதிகமாக தேவைப்படும் பட்சத்தில் லாபங்கள் கூடும் இல்லையா? அந்த லாபங்கள் கூடும்போது இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சது 10,000ங்கிறது 30,000 வண்டிகள் போக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நிச்சயம் லாபம் தானே. நீங்கள் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். கம்பெனி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுன்னா எப்படி பண்ணிவிடுவாங்க? அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தால் சந்தோஷமாகி நமக்கு விலைகளும் ஏற்றமாகும். அது மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் 2 வீலர்ஸு, எல்லா தான். ஏன் பவர் செக்டார் எடுத்துக்கலாம், கெமிக்கல்ஸில் எடுத்துக்கலாம். ஆர்டர்ஸை பொறுத்து இருக்குது அந்த குவார்ட்டர்லியில் எவ்வளோ வருது. சரிங்க சார். சார், இப்போ நீங்கள் சொன்னதை பார்க்குறப்ப இப்போ குவார்டர்லி அனாலிசிஸில் மேபி ஒரு சீசனுக்கு ஒரு ஹையான ஒரு ரெவென்யூவோ இல்லை ப்ராஃபிட்டோ கொடுத்துருக்கலாம். ஆனால் இதே மாதிரி அடுத்த சீசன்லேயோ இல்லை அடுத்த குவார்ட்டர்லேயுமே வருமா நம்மளால் சொல்ல முடியாதுல்ல சார்? வருமா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வருமா வர முடியாதுங்கிறது அடுத்த வெயிட் பண்ணணும். ரெண்டாவது அவங்களுடைய எவ்வளோ இருப்பு இருக்குது, எவ்வளோ ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ காலத்தில் முடிப்பாங்கன்னு. உதாரணத்துக்கு பவர் மெக்னு ஒரு கம்பெனிமா, அவங்க பவர் மெக்கு நிறைய ஆர்டர்ஸு 15 வருஷம் ஆகும் அவங்க முடிக்கிறதுக்கு. அவ்வளோ வச்சுட்டு இருக்காங்க. அவங்க இருந்த இடத்துல இந்த குவார்ட்டரில் இல்லை, 5 குவார்ட்டர் அவங்களால பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் வெள்ளம் வந்து கம்பெனியே மூழ்கி போச்சு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக பட்ட பிரயத்தனம் இருக்குது பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. பவர் மெக் மாதிரி ஒரு கம்பெனிகளை, அது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. ஒரு கம்பெனிகள் இருக்குன்னா உதாரணத்துக்கு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கூட மூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்படி நிறைய கம்பெனிகள் நான் சொல்ல முடியும். பழைய கம்பெனிகளை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்ல முடியும். அதுக்கு இந்த எபிசோடில் எந்த எபிசோடும் முடியாது. ஏன்னா அவ்வளோ நீண்ட நெடிய பயணம் இந்த கம்பெனிகளை பற்றி சொல்ல முடியும். சரிங்க சார். இப்போ குவார்டர்லி அனாலிசிஸ் வரப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்க்கணும் சார்? அதாவது இந்த குவார்ட்டரில் எவ்வளோ அளவில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்க, ஃப்யூச்சரில் ஆர்டர்ஸ் எவ்வளோ முடிச்சிருக்காங்க, அவங்க கம்ப்ளைண்ட்டில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். உதாரணமாக ஒரு கம்பெனியை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா அந்த நேரத்தில் அவங்க சரியாக கவனிக்கலைங்கிறது தான் பிரச்சனை. அப்படி நிறைய கம்பெனிகள் ஆயிருக்கு. போன குவார்ட்டரில் அதிகமாக காட்டிட்டு அடுத்த குவார்ட்டரில் மாற்றி எழுதுனவங்களும் உண்டு கம்பெனிகளை பொறுத்தவரையிலும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அவங்களுக்கு செபியே ஏற்றுக்குது. பட் என்னென்னா தொடர்ந்து அவங்களால பண்ண முடியுமாங்கிறது தான் பார்க்கணும். தொடர்ந்து பண்ண முடியலைன்னா அந்த கம்பெனியை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் லாபம். அப்படியே வச்சுட்டு நம்ம சுமக்க முடியாது. சில கம்பெனிகளை சுமக்கணும்னு நினச்சா கடைசி வரைக்கும் சுமந்து தான் நாம் இருக்கணும். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டு வேறு ஒரு கணக்கில் எழுதிடுவாங்க, நாம் அதில் தெளிவாக இருக்கும். ஓகே சார்.
இப்போ கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரப்போ இப்போ ரெவன்யூ க்ரோத்துன்னு ஒன்று இருக்கும், ப்ராஃபிட் க்ரோத்துனுமே இருக்கும். ஸோ இதில் வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இப்போ மேபி ரெவன்யூ கொடுக்கறது கூட சில நேரத்தில் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சார். இது எதனால் நடக்குது சார்? அது என்னன்னா கம்பெனி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குமா. உதாரணமாக இப்போ வந்து மூலப்பொருள்கள் வாங்குறாங்க, மூலப்பொருள்களுடைய எல்லாமே விலை ஏற்றம். போன மாதம் வாங்கின கேஸுடைய விலை 880 ரூபான்னா இன்றைக்கி 930 ரூபா இருக்குன்னா, அதோடைய உற்பத்திகள் பண்ணும்போது டொமஸ்டிக்கே இந்த பிரச்சனை, கமர்ஷியல் கேஸுக்கு எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏறக்குறைய 3000 சில ரூபாய் வந்துடுது. அதில் துணைப்பொருளாக இருக்கக்கூடிய பொருள்கள் பிளாஸ்டிக் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு மேலே கயிறு வாங்கியிருப்பாங்க, லாபங்கள் குறைஞ்சிடும். உற்பத்தி பொருள் விலைகள் இப்போ 100 ரூபாய்க்கு செய்து 130 ரூபாய்க்கு விற்றுருந்தவங்க 100 ரூபாய்க்கு செய்து அதே பொருளை அவங்க 100 ரூபாய்க்கு செய்ய முடியும். ஆனால் உபரி வேலையினால 110 ரூபாய் ஆகி 130 ரூபாய்க்கு தான் விற்க வேண்டியதாக இருக்கும். ப்ராஃபிட் கம்மியாக தான் காட்ட முடியும். இது வந்து சாதாரண உணவுப் பொருள்லேருந்து பெரிய பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் பார்த்து தான் அவங்க செய்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஒரு ரேட்டு நிர்ணயம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த ரேட்டுங்கிறது யார் நிர்ணயம் பண்ணுறது? கம்பெனிகள் இந்த ரேட்டில் கொடுக்க முடியும்னு காம்படிட்டர்ஸும் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிராண்டு சிமெண்ட் வாங்குறீங்க, அந்த பிராண்ட் சிமெண்ட் விலை ஒரு 120 ரூபா இருக்குதுன்னு சொன்னால் அடுத்த பிராண்டு 110 ரூபாய்க்கு தந்தாங்கன்னா 10 ரூபா அவங்க லாபம் வச்சுட்டாங்கன்றது அல்ல, இவங்களால 10 ரூபா செலவில் கம்மி பண்ண முடியும். இது கம்மிகள் பண்ணி அந்த லாபத்தை சரி பண்ணுறாங்க. இது இப்படிக்கும் ஏற்றுக்கலாம். சர்க்கரை விலை என்ன நிர்ணயமான விலை, சர்க்கரை மார்க்கெட்டில் லோக்கல் வெளி மார்க்கெட்டில் இதான் ரேட்டு. கம்பெனிகள் லாபத்தை காட்டும் போது அதில் எத்தனால் பிரித்தாங்கன்னா இவ்வளோ லாபம் வந்தது அப்படின்னு காட்ட முடியும். துணைப்பொருளில் தான் இருக்குது, மூலப்பொருளில் அந்த லாபங்கள் குறைய தான் செய்யும். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேருமே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது ஸ்டாக்கை வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? கண்டிப்பாக ஏர்னிங் பர் ஷேர் இபிஎஸ் பார்த்தா தான் ஒரு கம்பெனியோடைய பற்றி தெரியும். இன்றைக்கி இவ்வளோ கிடைக்குங்கிறது அவங்க நிர்ணயம் பண்ணி அனுப்புகிறாங்க. சில கம்பெனிகள் கரெக்டாகவே கொடுத்துட்றாங்க, சில கம்பெனிகள் சரியாகவே இல்லை, எனக்கே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஆனால் அந்த கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயம் ப்ராஃபிட் மேக்கிங்காக தான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னா, இந்த பொருள் இந்த ரேட்டில் தான் விற்கணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அது உதாரணத்துக்கு மருந்து கம்பெனிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 ரூபாய்க்கு கம்மி இல்லை அப்படின்னா அதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் போயிடும், அது வேறு, அது தனி. இதில் இந்த லாபங்கள் கூட குறைய இருக்கும்போது புக் வேல்யூ எர்னிங் பர் ஷேரும் வித்தியாசம் வரதான் செய்யும். நீங்கள் மழை காலத்தில் சளி அதிகமாக பிடிக்கும், உங்களுக்கு அது தேவையான மருந்துகள் போகும். வெயில் காலத்தில் அது போகாது, வேறு மருந்துகள் போகும். ஓவரால் தான் பார்க்கணுமே தவிர தனித்தனியாக பார்க்க முடியாது நம்மளால். போன ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டு கொடுக்கணுன்றது அவசியம் அல்ல. ஆனால் கம்பெனிகளை பார்த்துக்கணும், அப்பப்போ பார்க்கணும். ஓகே சார். சார் இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஸ்டாக்ஸோட விலை குறையிறது நம்ம பார்க்க முடியும். எதனால் அது ஆகுது சார்? மார்க்கெட்டுடைய தேவைப்பாடுகளை பொறுத்து. இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், ஒரு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே ப்ரொமோட்டர்ஸை கொஞ்சம் லோடு குறைப்பாங்க. சில நேரத்தில் லோடு எடுப்பாங்க, அவங்களே எடுப்பாங்க, பல்க் டீல்ஸில் வாங்குவாங்க. மேனேஜ்மெண்ட்டு கையில் ஏதாவது ஒரு சங்கதியில் வரதான் செய்யும். 100% நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓவரால் இப்போ யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்த கம்பெனிகள்னு சொல்லுவாங்க. சீனியர்கிட்டேருந்து போயிட்டு யங்ஸ்டர்ஸ்கிட்ட வரும்போது யங்ஸ்டர்ஸுடைய படிப்போனா இருக்கலாம், அந்த தொடர்புகள் கம்மியாக இருக்கும். அப்படி நிறைய கம்பெனிகள் வீணாக கூட போயிருக்கு. நான் அந்த கம்பெனிகளை பற்றி இப்போ இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நம்மளுக்கு தெரியும். அவங்க என்ன இந்த பேட்டர்ன் சொல்லுவாங்க, இது நீங்கள் போட்டிருக்க டிசைனு எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது மாதிரி 100 பேருக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா. எனக்கு நான் சீனியராக இருக்கும்போது வயசில் மூத்தவன், எனக்கு அந்த டிசைன் பிடிக்காமல் இருக்கும். இது வந்து இந்த டிசைன் சொல்கிறது இதுவும் கம்பெனிகளுக்கு பொருந்தும். எப்படி பொருந்தும்னா, அவங்களுக்கு தேவையானது இவ்வளோ உற்பத்தி, இவ்வளோ காலம், இவ்வளோ விஷயங்கள், அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு இவ்வளோ கொடுத்தாகணும், இவ்வளோ உற்பத்தி பண்ணால் தான் கட்டுப்படி ஆகும். இந்த அதாவது மாவுன்னு சொல்கிறது, அந்த மாவு இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். எதுவுமே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். மூலப்பொருள் வரணும், மூலப்பொருளுக்குள்ள விஷயங்கள் கிடைக்கணும். அதெல்லாம் செய்யறதுக்கு கம்பெனிகளுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் பார்த்து தான் வராங்க. அவங்களும் விட்டுற மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டாங்க. நல்ல கம்பெனிகள்லாம் இழுத்து பிடிச்சின்னு உட்காந்து தான் இருக்காங்க. இங்கே இல்லை, உலக அளவில் எல்லா கம்பெனிகளும் போராடி தான் இருக்காங்க. நம்ம மார்க்கெட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நான் லாஸ் ஆகிட்டேன்னுவாங்க. ஆசைப்படுறதுல ஒன்றுமே இல்லை. ஆனால் உடனே நடந்தோன்னு ஆசைப்படாதீங்க. எப்படி என்றால், நான் ஒரே ஒரு பழமொழி மட்டும் சொல்ல முடியும், பாம்புக்கு யானை முழுங்க ஆசை.
பாம்பு தலை சின்னது, யானை அளவுக்கு பெரிய ஆசைகள் இருந்தால் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் கொஞ்சம் ஆசைப்படுறது தப்பே இல்லை. கண்டிப்பாக நிச்சயம். அதுக்காக எல்லா மேனேஜ்மெண்ட்டும் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு இப்போ நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குது, அதை எப்படி மீட் அவுட் பண்ணலாம், அதெல்லாம் பார்க்க தான் செய்கிறாங்க. சரிங்க சார். சார் இப்போ மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி அதே மாதிரி வந்து ஃபியூச்சர் கைடன்ஸை வந்து எப்படி இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது சார்? இது இந்த கேள்விகளுக்கு வந்து இப்போ புதுசாக வந்திருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செக்டார் வைஸு முதல்ல பிரிக்கணும். 2வது கம்பெனி வைஸு பார்க்கணும். 3வது கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்க்கணும். 4வது அவங்களுடைய எந்த அளவில் எது போகும். இப்போ உதாரணம் சீசனுக்கு போய் நிற்பாங்க. சீசனில் போய் ஜூலை மாதம் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லக்கூடிய காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃபீட்ஸு சீட்ஸ் எல்லாம் வாங்கலாம். வாங்க மாட்டாங்க. அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்க மாட்டாங்க. அது முடிஞ்ச சீசனில் போய் வாங்கினாங்கன்னா என்ன லாபம் கிடைக்கும்? லாபங்கள் அந்த குறிப்பிட்ட காலம் 4 மாதம். அந்த 4 மாதத்துக்கு தேவையானது எவ்வளோ? இப்போ சொன்ன பாருங்க, ஏர்கான்லேருந்து எல்லாமே, ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே வெயில் காலத்தில் அதிகமாக போகும். மழை காலத்தில் அதிகமாக தேவைப்படுமா? தேவைப்படாது. அப்போது வியாபாரங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் அந்த கம்பெனிகள் உற்பத்தி பண்ணினே தான் இருப்பாங்க, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. டிமாண்ட் எவ்வளோ இருக்குது? இப்போ டிமாண்ட் இருக்கும்போது ரூ. 2,000 கூட்டி விற்கலாம், விற்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்களும் வாங்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க. வாங்க தயாராக இருக்கும்போது அது போகும். உணவுப் பொருளுக்கு என்றைக்கும் அழிவில்லை, கன்சூமர் பொருளுக்கு என்றைக்கும் குறவில்லை. காம்படிட்டர் இருந்தாலும் கண்டிப்பாக போக தான் செய்யும். எம்என்சி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ நெஸ்ட்லே இவங்கெல்லாம் இருக்காங்க, இந்துஸ்தான் யூனிலிவர்லாம். அவங்க இங்கே இல்லைன்னா அடுத்த நாட்டுக்கு அடுத்த ஊருக்கு தேவையானது கொடுத்துன்னு தான் இருப்பாங்க, கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இப்போ நண்பர் ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமான ஒரு ஆச்சரியம். ஹார்லிக்ஸு இங்கே செயல்பாடுகள் இந்த குவாலிட்டியை விட நீங்கள் லண்டனில் இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொன்னார். ஏற்றுக்கிட்டேன். யூகே பிராண்டு நல்லா இருக்குது. விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இங்கேத்தையும் அங்கேத்தையும் பார்த்தீங்கன்னா 20% அதிகம். ஆனால் அது வாங்கி சாப்பிட்றவங்க தயாராக இருக்காங்க. அப்போது யூனிலிவர் தான் இங்கே, இந்துஸ்தான் யூனிலிவர் அங்கே யூனிலிவர். அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. அது 20% தான் கூடியிருக்கு, வாங்கிறதுக்கு தயார். கல்ஃப் கண்ட்ரீஸில் அது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். யூரோப் கண்ட்ரீஸ்லையும் அது மாதிரி பார்த்துருக்கேன். அங்கே உற்பத்தி பொருள் விலை ஜாஸ்தி, ஆனால் லாபங்கள் அங்கே குறைவு. இங்கே வந்து லேபர்ஸ் கம்மி. ஸோ இந்த பொருள் வச்சு நம்ம இங்கே மேக்கப் பண்ணலான்னு தான் கம்பெனிகள் எல்லாமே இருக்காங்க. சரிங்க சார். சார் இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்டாக் நான் வாங்கலாம் இல்லை வித்துடலாம் அப்படின்னு டிசிஷன் பண்ணுவாங்களே, அது சரியான முடிவா? அது முழுக்க முழுக்க சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு விஷயத்த சொல்லணுன்னா, ரிசல்ட்டு சரியில்லாமல் ஏதோ ஒரு நல்ல காரணத்தினால கண்டிப்பாக ஓடுறதும் உண்டு, ஓடியிருக்கும் உண்டு. இதில் வந்து கொடுத்துட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. லாபம் அடைஞ்சிட்டோன்னா லாபம் அடைஞ்சிட்டோன்னு பார்க்கணும். மினிமம் ப்ராஃபிட் மினிமம் லாஸில் வெளியே வர்றது நல்லது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம் சொல்கிற வார்த்தையை நீங்கள் போர்ட்ஃபோலியோவை பார்த்துட்டே இருக்கணும். அதில் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதாவது ஒன்று நிற்கலாம். அந்த கம்பெனிகள் நின்றுச்சுன்னு சொன்னால் மூமெண்ட் இருக்குமான்னு மைண்ட் செட்டை கொண்டு போகணும். போதாக்குறைக்கு கம்பெனி பற்றி பார்க்கணும். ஓகே 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 சார். சார் இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்குறதுல நிறைய தவறுகள் பண்ணுவாங்களே இன்வெஸ்டர்ஸ், அது மாதிரி என்னென்ன காமனான தவறுகள் நீங்கள் பார்க்குறீங்க? அது நிறைய இருக்குமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி, அந்த பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு தகவல் சொல்கிறேன். அவங்க சுகர் கம்பெனி மீட்டிங்கில், ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் டைரக்டரு. நான் சொன்னேன், உங்கள் கம்பெனி மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் பேசினா என்ன அர்த்தம்னு நான் கேட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, கம்பெனிகளை நல்லா ஆகிடுங்கிற நம்பிக்கையில் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும். 2வது அவங்க வச்சுருக்க இடத்துல அப்போ இருந்ததை இப்போ வேறு இடத்துக்கு மூமெண்ட் ஆகிறதுக்கும் தயாராக இருக்கணும். அவங்க தயாராகிறதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லீஸ் எடுக்கக்கூடிய இடத்த விட்டுட்டாங்க. லீஸ் எடுக்கக்கூடாத இடத்த போய் எடுத்தாங்க. அந்த கம்பெனியே இல்லாத போச்சு. இது குவார்ட்டர்லி ரிசல்ட்டு மட்டும் நம்பி இல்லை, அதையும் மீறி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா பள்ளத்தில் போயிட்டு அங்கே அந்த கம்பெனியை எடுத்து போய் வச்சு தண்ணியில் மூழ்கி போனதையும் நான் நேரில் கம்பெனி விசிட்டில் பார்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த சைடில், இந்த போரூர் சைடில் அது ஆரம்பித்து அந்த குடோன் வச்சு அந்த குடோனை யோசனை பண்ணாமல் தங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி எடுத்து அதில் முழுக்க போயிடுத்து. அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் சுத்தமாக போச்சு. அதுக்கப்புறம் அவங்க எழுந்துக்கிறதுக்கு மட்டுமே 2 வருஷம் தேவைப்படும். வேறு இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றி எல்லாமே. அது மாதிரி இந்த
கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம சொல்ல முடியும், கண்ணுக்கு தெரியாது என்னத்தை சொல்ல முடியும். கம்பெனி ஸ்ட்ரைக் கூட நடக்கும். அப்படி உதாரணமாக ஆனது தான் எம்ஆர்எஃப் ஸ்ட்ரைக்கே ஆச்சு. அந்த ஸ்ட்ரைக் ஆன போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ரேட்டே விழுந்து போச்சு. 800லேருந்து 680 ரூபா. அந்த காலகட்டத்தில் 26 வருஷத்துக்கு முன்னாடி 800 ரூபா பெரிய காசு. 680 ரூபாய்க்கு வந்தது உண்டு. அப்போ தான் கூப்பிட்டு அன்றைக்கு இருந்த முதல்வர் சொல்கிறாரு, எடுத்து நடத்த போகிறீங்களா இல்லையா, கவர்மெண்ட் எடுக்கட்டுமான்னு கேட்ட உடனே தான் டெசிஷன் 2-3 நாளில் எடுத்து திருப்பியும் அது கொண்டு வந்தாங்க. அது அந்த ரேட்டு வரத்துக்கே கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. நம்ம அப்போல்லாம் இப்போ மாதிரி கிடையாது. அப்போல்லாம் டிமேட் கிடையாது. இது ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுருக்கணும். ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே மற்றவங்களாம் லேட் ஆகும். நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு எல்லா ரெஜிஸ்டரும் பழக்கம். போய் உடனே பேரை மாற்றிட்டு வந்துட்டேன். அதை வச்சு அப்போ ப்ளட்ஜும் பண்ணலாம். ப்ளட்ஜு பண்ணி அந்த காசை எடுத்து ரொட்டேஷன் பண்ணேன். இதெல்லாம் ஒரு வசதிகள் இருந்தது. இப்போ எல்லாமே வேறு வசதிகள் வந்துடுது. இன்றைக்கு டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கு இருந்தது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லையாங்கிற இதுக்கு போக வேண்டாம். ஃபிசிக்கலாக இருந்த காலத்தில் சில ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருந்தது. இப்போ குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் இதை நீங்கள் தயவுசெய்து நிறுத்திடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா தயவுசெய்து இந்த மாதம் அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது. நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியை சொன்னேன். தம்பி கேட்டார், சொன்ன பிறகு அந்த கம்பெனியை அவர் 4லேருந்து வாட்ச் பண்ணுவார். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த வருஷம் வரும்போது சொன்னார், நீங்கள் போன வருஷம் சொன்னபோது நான் வாங்காமல் விட்டுட்டேன்னு பாரு. அப்படி தான் நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஏன்னா அதை மாதிரி பொறுமைகள் தான் வேணும். இந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணிடுறது மட்டும் பெருசல்ல. பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்தாவே நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலோ மற்றதில் பண்ணாலோ 8 to 10% மேலே கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் 12 to 15% கிடைக்கிறதுலாம் உண்டு. சூப்பர் சார். இந்த குவார்டர்லி அனாலிசிஸ்லேருந்து ஆரம்பித்து என்னென்ன கேள்விகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே டக்குன்னு பதில் சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரொம்பவே தேங்க்யூ சார். நன்றிம்மா. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். சப்போஸ் ஏதாவது இன்னும் கொஷின்ஸ் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜிபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.